போலீஸ கூப்பிட போறாங்களாம். சொல்லு பவி, வாயை திறந்து ஏதாவது சொல்லு பவி. ஆமா பவி, இவங்க சொல்ற எதையும் நம்பாம கோவத்துல எடுத்த முடிவுதான் உன்னை இப்படி வந்து நிக்க வச்சிருக்கு. கொஞ்சம் யோசி பவி. நீங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி அவகிட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அவ உடனே எல்லாத்தையும் மறந்துடுவாளா? பவி, நீ சொல்லு, போலீஸ் போன் பண்ணுமா வேண்டாமா? பிரதிபா, உள்ள ஆக்சிஜன் லெவல் கம்மியானதுனாலதான் பவித்ரா மயங்கி விழுந்திருக்கா. அதான் டாக்டரே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியே போலீஸை கூப்பிடுன்னு அடம் பிடிக்கிறீங்க. ஓஹோ, அடம் பிடிக்கிறேனா? சரி, நீங்களே சொல்லுங்க. ஆக்சிஜன் கம்மியா இருந்தது, பவித்ராக்கு மட்டும் தான் மயக்க வருமா? சந்தோஷ்க்கு மயக்க வராதா? அவன் மட்டும் நல்லா இருக்கானே எப்படி? எல்லாருடைய எதிர்ப்பு சக்தியும் ஒரே மாதிரி இருக்காது. அதான் பவி மயக்கம் போட்டு விழுந்தா சந்தோஷ்க்கு எதுவும் ஆகல. அது ஒரு பிரச்சனையே இல்ல. இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாம போலீஸ் கூப்பிடுன்னு பேசிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே சார், நாம எதுவுமே பேச விட சார். பவித்ராவை கேட்டுடலாம், அவ என்ன சொல்றான்னு பாப்போம். பவி, நீயே சொல்லு. பவித்ரா, இவங்க யார் எது சொன்னாலும் கேட்காத. நீ உடனே போலீஸ் போன் பண்ணி வர சொல்லு. என்ன பவி யோசிக்கிற? நீ யோசிக்க யோசிக்க நமக்கு தான் பிரச்சனை. பவி, ஹெசிடேட் பண்ணாத பவி, ப்ளீஸ் சொல்லு, பண்ணலாமா வேணாமா? பவி, போலீஸ்க்கு போன் பண்ணு பவி. ஆமா பவி, போலீஸ்க்கு போன் பண்ணு. பிரதிபா, போலீஸ கூப்பிடுங்க. நீங்க இல்ல, நீங்க இல்ல, நீங்க கூப்பிடுங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம். பவி, அத உள்ள தூக்கி போடுங்க. சொல்றத கேளுங்க பிரதிபா. அதெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. கேளு பவி. ஆமா, என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ, நானே போலீஸ்க்கு கூப்பிடுறேன். பவி. ஹலோ சார், நான் பவித்ரா பேசுறேன், ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் வாங்க. நாங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆக்சுவலா உங்களுக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். அது இவன் தான் சந்தோஷ். இவங்க எங்க அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, பேரு பவித்ரா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் போல. ஆக்சுவலா என்னாச்சுன்னா, லிஃப்ட்டுக்குள்ள வச்சு அது பவித்ராவை இவன் பிளாக் பண்ணி அவ கூட ஏதோ பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்ணி சண்டை போட்டு அவளுக்கு பிரஷர் கொடுத்து அவ ஃபெயிண்ட் ஆகி கீழே விழற அளவுக்கு பண்ணிருக்கா சார். நாங்களாம் எப்படி சார் இந்த மாதிரி ஆளுங்க கூட தைரியமா வாழ முடியும்? இப்படிப்பட்ட ஆளுங்களால விட்டு வைக்க கூடாது சார். சோ ப்ளீஸ் நீங்க இமிடியேட்டா ஆக்ஷன் எடுங்க சார். பிரதிபா, கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர், என்ன நடந்தது நான் சொல்றேன். நோ 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 ப்ளீஸ் ஹரி சார், நீங்க எதுவும் இனிமே மறுபடியும் ட்ரை பண்ணாதீங்க, ஓகேவா? இங்க நடந்த விஷயம் என்னங்கறது ஃபிளாட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அது பிரதீபா சொல்றதுதான் கரெக்ட். லிஃப்ட்ல இருந்து சந்தோஷ் தான் பவித்ராவை தூக்கிட்டு வந்தான். இன்ஸ்பெக்டர் சார், இப்படித்தான். இது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, தினமும் இப்படித்தான் சந்தோஷ் பவித்ராவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களால சும்மா விடக்கூடாது சார். இவனை இப்படியே விட்டோன்னு வைங்க, இன்னும் எத்தனை லேடிஸோட வாழ்க்கை பாதிக்கப்படும்னு தெரியாது. சோ ப்ளீஸ் அரெஸ்ட் பண்ணி இவனை ஜெயிலுக்குள்ள போடுங்க. பிரதிபா. இன்ஸ்பெக்டர்,
லிஃப்ட் எதேச்சியா நின்னுடுச்சு, அவ்வளவுதான். இவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஹரி சார், நீங்க என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா எனக்கு பவித்ரா, நீ எதுக்கு அமைதியா இருக்க பவி? ஹரி சார் எதோ சொல்லி மழுப்ப பாக்குறாரு. நீ ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டருக்கு சொல்லு. மத்தவங்களுக்கு அப்பதான் உரைக்கும். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க வந்த வேலையை பாருங்க. உங்களுக்கு தேவையான ஆளு இங்கதான் இருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஆக்ஷன் எடுங்க சார். சார், நான் என்ன பண்ணேன்? வாடா தெரியும். சார் சார், நான் எந்த தப்புமே பண்ணல சார். வா வா சார், நான் சொல்றதை கேளுங்க. இவர் தான் சார் ஆளமாத்தி கூட்டு போறீங்க. நான் இல்ல சார். சார், இவர் தான் சார் சந்தோஷ். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. நாங்க வந்த விஷயமே வேற. நீ பிரதீபா தம்பி தானே? ஆமா. உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு தாண்டா வந்திருக்கோம். நட. சார் சார் சார், என்ன சார் அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு நிமிஷம், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பவி பவி, என்ன நடக்குது பவிங்க? பிரதீபா, இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஒன்னும் தெரியாது இல்ல? உங்க தம்பி எந்த தப்பும் பண்ணல, அப்படிதானே? ஓ, அவன் என்ன பண்ணான்னு ஒன்னும் புரியல. எப்படி? அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாதானே ஞாபகம் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. பாவம், உங்களுக்கு ஞாபகம் இல்ல போல இருக்கு. நானே சொல்றேன், அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் பணம் காணாம போச்சே, அது எப்படின்னு தெரியுமா? பணமா? என்ன பணம்? ஓ, அது அது எல்லாருக்கும் தெரியுமே. லட்சுமி தான் அந்த பணத்தை திருடினாங்கன்னு. இத பார், இதுக்கு மேல அவங்கள திருடின்னு சொன்ன அவ்வளவுதான், சொல்லிட்டேன். என்ன பவி, பேச்சல வேற மாதிரி இருக்கு. என்ன? இல்ல, நீ பேசுறது சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல பவி. எப்படி? இப்படி கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் கூட இப்படி ஒரு நடிப்பு? பா,
அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் அக்கவுண்ட ஹேக் பண்ணி 5 லட்சம் ரூபா உன் தம்பி திருடி இருக்கான். ஐயோ பாவி. பவி, என்ன பேசுற நீ? யார பத்தி என்ன வார்த்தை சொல்ற? சும்மா பேசாத என்ன. உன் தம்பி தான் எல்லா படத்தையும் ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதெல்லாம் ஒப்படைக்க தான் நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தேன். அப்பதான் லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டேன். என்னடா இது? நாம போட்ட பால் நமக்கே திரும்ப வருது. இப்ப என்ன பண்றது? டேய், ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அக்கா, என்னடா இப்படி பண்ணிட்ட? எதுக்கு இப்படி பண்ண? அசிங்கமா இல்ல உனக்கு? அறிவில்ல உனக்கு? யார் உனக்கு திருட முயற்சி பண்ண? எவ்வளவு கேவலமான வேலையை பார்த்திருக்க? ஏன் கூட பொறுத்துட்டு இப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்க நீ? இனிமே என் மூஞ்சியை பிடிக்காத, போடா. சார், தயவு செஞ்சு சொல்றேன், இவதான் பண்ணான்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். ப்ளீஸ் பிலீவ் மீ சார். ப்ளீஸ் எல்லாரும் என்ன நம்புங்க. என் தம்பி தான் இந்த படத்தை திருடினாரு. சத்தியமா எனக்கு தெரியாது. லக்ஷ்மி, ப்ளீஸ் லக்ஷ்மி, என்ன நம்பு. எனக்கு எதுவும் தெரியாது. இவன் படத்தை திருடினதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. உன் மேல அபாண்டமா பழிய போட்டுட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. அசோசியேஷன் படம் காணாம போச்சுங்கிற டென்ஷன்ல இவன் தான் எடுத்தன்னு தெரியாம இவன் மேல பழிய போட்டு சார். ஐ வெரி சாரி. ஐ வெரி சாரி லக்ஷ்மி. என்ன நினைக்கிற? போடா வெளியில. லக்ஷ்மி, லக்ஷ்மி ப்ளீஸ் ப்ளீஸ் forgive me லக்ஷ்மி. என்ன மன்னிச்சிடு லக்ஷ்மி. நான் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உன் மேல பழிய போட்டுக்க கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த படுபாவிதான்னு தெரியாம நான் உன் மேல அநியாயத்துக்கு பழிய போட்டுட்டேன். ஐ எம் வெரி சாரி. அதான் அப்பவே சொன்னேன்ல, லட்சுமி மேடம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா உண்மையை மறைச்சு ஒரு அப்பாவி மேல பழிய போட்டு அவங்க பேரை கெடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டிய பிரதிபா. சத்தியமா சொல்றேன், இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது ஹரி சார். நான் தான் இதுக்காக மன்னிப்பு கேக்குறேன். இல்ல, நம்ம லக்ஷ்மி அவனை போலீஸ்ல மாட்டி விட்டதுக்காக அந்த கோவத்துல ஏதோ பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். சாரி லட்சுமி, நாங்களும் நீ இத பண்ணிருப்பேன்னு நம்பல. எல்லாரும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லும்போது கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சுமா. லட்சுமி, இனிமே எக்காரணத்தை கொண்டு உன்னை சந்தேகப்பட மாட்டோம். இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கே இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. அக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்க. நல்லவங்களுக்கு தான் கடவுள் அதிகமா சோதனை கொடுப்பான். எனக்கு நன்னாயிட்டு தெரியும். லக்ஷ்மி அம்மா இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாது. எல்லாரும் சொல்ல சொல்ல அப்படியே நானும் நம்பிட்டேன். அதான் சாரி அம்மா. கான்ஸ்டபிள் சார், பணத்தை எடுத்துவாங்க. ஓகே சார். சார். லக்ஷ்மி மேடம் இந்தாங்க. கான்ஸ்டபிள், இவனை ஜீப்ல ஏத்துங்க சீக்கிரம். ஏறா ஏறா ஆடாங்களே, ஏத்துங்க வண்டியில. உள்ள ஏறா, உள்ள போ. பவி, இனிமே நீ இங்க இருக்க வேண்டாமா, நம்ம வீட்டுக்கு வந்துரு. நீ இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷ் உனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அன்னைக்கு கார் பார்க்கிங்ல வச்சு உன் கைய பிடிச்சு தாரார் பண்ணா. இன்னைக்கு லிப்டுக்குள்ள சான்ஸ் கிடைச்சா உன்னை என்னென்ன பண்ண நினைச்சான்னு தெரியல. அங்கிள், இங்க பாருமா, இதுக்கு மேல நீ இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல. தயவு செஞ்சு எங்க கூட நம்ம வீட்டுக்கு வந்துருமா. என்ன பவி, அப்பா சொல்றது உன் காதுல விழலையா? அதான் வீட்டுக்கு வான்னு சொல்றாருல, கிளம்பி வாமா வீட்டுக்கு போலாம். போதும் இங்க இருந்து நீ அனுபவிச்சதெல்லாம். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷ் தப்பு பண்ணல. நாங்க 2 பேரும் லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டது உண்மைதான். லிஃப்ட் எதேச்சையா நின்னுச்சு.
அது ஒரு ஆக்சிடென்ட். ஒரு சராசரி மனுஷன் லிஃப்ட்ல ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா என்ன உதவி பண்ணுவானோ அந்த உதவியை தான் சந்தோஷ் எனக்கு பண்ணான். அது மட்டும் இல்ல, நான் உங்க முன்னாடி இப்ப உயிரோட நிக்கிறதுக்கு காரணமே சந்தோஷ் தான். அப்போ நீ எங்க கூட வரமாட்டேன்னு சொல்லாம சொல்ல வர்ற, அப்படித்தானே? இன்னுமா உங்களுக்கு தெளிவா சொல்லணும்? அவ தன் பிரச்சனையை தானே பாத்துக்கிறேன்னு முடிவா சொல்லிட்டா. அவளே கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள நாமளே போறதா மரியாதை. வாங்க போலாம். பவி, இந்தா, இது உன்னோட பணம். நீ மட்டும் அன்னைக்கு வந்து என்னை காப்பாத்தலன்னா என்னோட நிலைமை என்ன இருக்குன்னே தெரியாது. அது மட்டும் இல்ல, என்ன திருடின்னு பட்டம் கொடுத்த இந்த அபார்ட்மெண்ட் காரங்க முன்னாடி நீ இப்போ நான் ஒரு நிரபராதின்னு நிரூபிச்சிட்ட. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நன்றி பவி, நன்றி. உன்ன மாதிரி ஒரு தங்கம் எனக்கு மருமகளா கிடைச்சதுக்கு நான் அந்த ஆண்டவன் முருகனுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி பவி. இந்தா பணத்தை வச்சுக்க, எடுத்துக்க பவி. இது ஓம் பணம் தான் இல்ல? இந்தா புடி, வச்சுக்க. லட்சுமி அம்மா தான் எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சே, திரும்பவும் அவங்களையே தலைவராக்கிட்டா என்ன? அண்ணே, இந்த பதவிக்கு பொருத்தமான ஆள்னா அது பவித்ராதா. செக்ரட்டரியா இருந்து இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அவ நல்லதை மட்டும்தான் செய்வா. அத நீங்களே இப்ப கண்ணால பாத்துட்டீங்கல்ல எல்லாரும். பவித்ராதா செக்ரட்டரியா இருக்கணும், அதுதான் சரி. என்ன இருந்தாலும் கெட்டாலும் மேன்மக்களே. மருமகளை விட்டு கொடுக்காத மாமியாரு, மாமியார விட்டு கொடுக்காத மருமக. அருமையா இருக்குமா? சீக்கிரம் இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் இல்லைன்னு தெரியாமையா சொன்னாங்க? நிச்சயமா அவங்க குடும்பம் நல்லபடியா ஒண்ணு சேரும். அதை நாம பார்க்கத்தான் போறோம்.